رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فلما قضى زيد منها وطرا زوجناكها إلى آخر الآية. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் நாடி இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு கிஃப்ட். குழந்தைகள் தான் எதிர்கால வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணிகளாக இருக்கக்கூடியவர்கள். சொல்லுவார்கள், குழந்தைகள் இல்லாத வீடு மரம் இல்லாத திறந்த வெளிக்கு ஒவ்வானது என்பதாக சொல்லுவாங்க. ஒரு விளங்குறதுக்காக குழந்தையினுடைய ஒரு பாக்கியம் எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியம் அப்படிங்கிறத விளங்குறதுக்காக சொல்ற ஒரு உதாரணம் தான். அப்படிப்பட்ட குழந்தை இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி ஏற்படும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை பெற்றவர்களுக்கும் ஏற்படும். மகனையோ மகளையோ திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நல்ல செய்தியை கேட்கிறோம், கேட்கல அப்படின்னு சொன்னாங்க, அது அவர்களை பெற்றவர்களுக்கும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படும். குழந்தை இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதன் குழந்தை வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை ட்ரீட்மெண்ட் வேண்டாலும் பண்றதுக்கு தயாராக இருக்கும். பார்க்காத டாக்டர்களே இருக்க மாட்டாங்க, செலவழிக்காத பணமே இருக்காது. அதையும் தாண்டி ஈமான் பலகீனமாக இருந்தாங்கன்னா ஒரு சாமியாரை விட்டு வைக்கிறது இல்லை. ஏன் நம்முடைய சமுதாயத்தில் மாந்திரிகம் என்கிற பெயரிலே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை விற்கக்கூடிய விற்பனர்கள் இவர்களிடத்துல போய் ஏமாறுறது, 10 பேர்த்த ஏமாந்தா கூட 11வது ஆள்கிட்டையும் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய இயக்கம் அந்த மாதிரி, அவர்களுடைய தேவையினுடைய நிர்பந்தம் அந்த மாதிரி. இப்படியாக குழந்தை இல்லை என்று சொன்னால் இவ்வளவோ மன துயரங்கள், மன கஷ்டங்கள். இப்படி குழந்தை இல்லாம போறதுங்கிறது இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய விஷயம் தான். குழந்தை பேர் இல்லாம போறது, குழந்தை பாக்கி இல்லாம போறது, அப்படி வயசான காலம் வரைக்கும் குழந்தை பிறக்காமையும் போறது, இது ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க 11வது அத்தியாயம் 71வது வசனத்துல, யா வைலதா அலிது வஅன அஜூஸு வஹாதா பஅலி ஷைഖா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் சொல்றாங்க, நான் ஒரு வயதான கிழவியாக இருக்கிறேன், என்னுடைய கணவனாரோ வயோதிகத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில அலிது, நான் குழந்தை பெறுவேனா, எனக்கு குழந்தை பிறக்குமா? அல்லாஹ் சுப செய்தி சொல்றான், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அவர்களுடைய முதுமை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அவங்க 2 பேரையுமே வார்த்தைகளாலேயே வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய ஆச்சரியத்தை. இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார். ஆக ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நிறைய குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களிடத்துல ஒரு குழந்தையை பெறுறாங்க, அல்லது அனாதை நிலையங்களுக்கு சென்று ஒரு குழந்தையை வாங்கிக்கிறாங்க, அல்லது சமூக சேவை அமைப்புகளிலிருந்து
ஒரு குழந்தை எடுத்துக்கிறாங்க, அல்லது வசதி குறைவின் காரணமாக குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் தத்தெடுக்குதல் என்பதாக சொல்லப்படுது. இந்த தத்தெடுக்குதல் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயுமே எல்லா வகுப்பாளர்களிடத்திலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இன்டர்நெட் வந்ததல்ல தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது. எல்லா இடத்திலையும் எல்லா சமூகத்திடத்திலையும் இருந்த ஒரு விஷயம். இந்த தத்தெடுக்கிற விஷயத்துல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாம் அறிய இருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். அப்படி தத்தெடுத்ததுக்கு பிறகு அவனை தன்னுடைய மகனை போன்று பாவிக்கிறோம், அவனும் தன் தந்தையை போன்று பாவிக்கிறான். அப்படி என்றால் அவனுக்கு மகனுடைய அந்தஸ்தை கொடுத்துடலாமா? கொடுக்கும் பட்சத்தில் திருமண சட்டங்கள் எப்படி இருக்கும்? சொந்த மகனை போன்று பாவிக்கப்படுமா திருமண சட்டம்? அவன் வாரிசாக ஆகுவானா? வராசத்து அவனுக்கு கிடைக்குமா? இது போன்ற விஷயங்கள்ல இஸ்லாம் என்ன நிலையை கொண்டிருக்கிறது என்பதை இஸ்லாமிய சமூகத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமணம், தலாக்கு, வராசத்து இந்த விஷயங்கள்ல இஸ்லாம் தனி சட்டங்களை கொண்டிருக்கிறது. அதற்கென்று சில வரையறைகளை வகுத்து தந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனின் பக்கம் தான் நம்முடைய சிந்தனை செல்ல வேண்டும். பல சமூகங்களுக்குள்ள பல கருத்துக்கள் இருந்தாலும் பல நம்பிக்கைகள் இருந்தாலும் நமக்கென்று ஒரு கல்ச்சர், நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று ஒரு வழிமுறை இருக்குகிற பொழுது அதன் பக்கம் தான் நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். திருமணம் அப்படின்னு சொன்னா எந்த உறவு முறையில திருமணம் செஞ்சா கூடாது. தலாக் விடப்பட்ட பெண் அடுத்து திருமணம் முடிக்கிறதுக்கு யாரை முடிக்கலாம், யாரை முடிக்க கூடாது. வராசத்து ஒருவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த விட்டு சென்ற பொருள்கள், சொத்துக்கள்ல யாருக்கு உரிமை இருக்குது, எந்த அளவுக்கு உரிமை இருக்கு, எவ்வளவு பங்கு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வளர்ப்பு மகனும் தன் சொந்த மகனை போன்று கருதப்படுவானா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுல தவறு இல்லை. ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். ஆனால் தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த வளர்ப்பு தாய் தகப்பனை சொந்த தாய் தகப்பனை போன்று சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வளர்ப்பு தாய் தகப்பனும் வளர்ப்பு மகனை மகளை சொந்த பிள்ளையை போல சட்ட ரீதியாக அணுக முடியாது, அங்கீகரிக்க முடியாது. இந்த விஷயத்துலதான் இஸ்லாம் வேறுபாடை கொண்டிருக்கிறது. ஒரு பாசத்திற்காக நற்குணத்தை வெளிப்படுத்துவதற்காக மகனை சொல்லலாம், அத்தான சொல்லலாம், அம்மான சொல்லலாம். சட்ட ரீதியான அங்கீகாரம் இதற்கு இல்லை. சொந்த தாய் தகப்பனாக போன்று ஆக முடியாது, சொந்த பிள்ளையை போன்று ஆக முடியாது. சொந்த மகனுக்கு இருக்கக்கூடிய திருமண சட்டங்கள் இவருக்கு பொருந்தாது. வராசத்துக்கு இவர் உரிமை பெற மாட்டார். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதான் சட்டம். இதற்கான காரணங்கள், விவரங்கள், விளக்கங்கள் பெரும்பாலும் ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண் பெண் இருவரும் எங்கே ஒரு சேர இருக்க முடிகிறதோ, ஒன்றாக அந்த ரெண்டையும் வளர்க்க முடியுமோ, ஒரே இடத்துல வாழ முடியுமோ, ஆண் பெண் இருவரும் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா வாழலாம், ஒரே இடத்துல இருக்கலாம், ஒன்னா சேரலாம், ஒன்றோட ஒன்றா கலக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் எந்த ஒரு ஆணும் பெண் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளார்ந்த உணர்வை ஏற்படுத்துகிறார். காரணம், அது இயற்கை, இறைவனுடைய நியதி. அதன் காரணத்தினால எந்த விதமான தவறான சிந்தனைகளும் அவர்களுக்குள் ஏற்படுவதில்லை, தவறான முடிவுகளுக்கு அவங்க போறதில்லை. இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்படை, கிஃப்ட், நியதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்ணன் தங்கை இருவருமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தவறான சிந்தனைகளும் இருக்காது. தகப்ப பிள்ளை, தாய் மகன் இருக்கும் பொழுது எந்த தவறான சிந்தனையும் வராது, தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தமான உள்ளார்ந்த உணர்வு.
இது வாய்மை, இது உண்மையான உறவு. போலியாக ஒன்றை திணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது செயற்கையாகத்தான் இருக்கும். இயற்கையினுடைய இடத்திற்கு வராது, இயற்கையினுடைய அந்தஸ்தை பெறாது. அனுபவ ரீதியாக கூட நம்ம பார்க்கலாம், அந்த எண்ணமே வராது. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு உள்ளார்ந்த உணர்வை வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணம், அந்த சிந்தனை கூட வராது. விதிவிலக்காக சில விலங்குகள் இருக்கும், அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லை, நம்ம பொதுவாகத்தான் நம்ம பேசணும். அவன் மதியை இழந்து குடுங்கி மயங்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் விலங்காக மாறி சில சமயங்கள் அப்படி செய்திக்கு நம்ம கேட்கிறது உண்டு. அதெல்லாம் நம்ம பொதுவாக பேசணும். அப்படி ஒரு உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இடத்துக்கு செயற்கையான ஒரு உறவை பொருத்த முடியாது. இதே மாதிரி வளர்ப்பு மகனுடைய விஷயத்திலையும் நினைச்சுக்குங்க, அப்படி எண்ணத்தை அமைச்சுக்குங்க சொல்ல முடியாது. செயற்கை செயற்கை தான், இயற்கை இயற்கை தான். இது இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நியதி. ஆகையின் காரணத்தினால் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை இயற்கை சமூகம், இயற்கையும் சமூகமும் வெறுப்பாக நினைக்குமோ, அங்கீகரிக்காதோ, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வளர்ப்பு மகன் வரமாட்டார். வளர்ப்பு மகன் தாராளமாக என்ன செய்யலாம்? வளர்ப்பு மகன் என்கிற அடிப்படையில் யாரை தங்கை என்று சொல்கிறாரோ, அக்கா என்று சொல்கிறாரோ, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் திருமண உறவு என்பது எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெற்றால் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தபடியாக வளர்ப்பு மகனுடைய மனைவி இறந்து போய்விட்டால் சொந்த மருமகனை கொண்டு பார்க்கப்பட மாட்டார். தன் சொந்த மகனுடைய மகன் இறந்து போயிட்டாரு, மகனுடைய மனைவி மருமகதான். மகன் இறந்து போனாலும் அவன் மருமகதான், மனம் முடிக்க கூடாதுதான். இது போன்று வளர்ப்பு மகனுடைய விஷயத்துல பார்க்கப்பட மாட்டார். அதே போல வராசத்துல சொத்துரிமையில அவருக்கு எந்த விதமான பங்கும் கிடைக்காது. விரும்பி கொடுக்கறதுங்கிறது வேற. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாசத்தினுடைய அடிப்படையில, நற்குணத்தினுடைய அடிப்படையில, விரும்புகிறோம் என்கிற அடிப்படையில அத்தானு கூப்பிடுறது, மகனை கூப்பிடுறது, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்காது, சட்டச்சவுடால் பேச முடியாது. அப்படிங்கிறது தான் இங்க நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வாய்மையான உறவு என்பதாக இதை நம்ம சொன்னோம். மற்றதெல்லாம் வாய்மொழியான உறவு. நான் இவரை இன்னிலிருந்து என்னுடைய மகனாக நான் எடுத்துக்கிறேன், இந்த பெண்ணிடத்துல நான் தங்கச்சியை போல பழகுறேன், அவங்கள நான் தாயா மதிக்கிறேன், இதெல்லாம் வாய்மொழியான உறவு. இந்த வாய்மொழியான உறவு வாய்மையான உறவினுடைய அந்தஸ்தை பெற்றுவிட முடியாது, உண்மையான உறவினுடைய நிலையை அடைந்துவிட முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மீண்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதை நினைவு வைத்துக் கொள்ளும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களிலே அரேபியர்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் என்ன என்று சொன்னால் இதற்கு நேர்மாற்றமாக இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துட்டாருன்னா அவருடைய வளர்ப்பு தாய் தகப்பன் சொந்த தாய் தகப்பனை போல பார்க்கப்பட்டு வந்தார். அதே போல அவரும், அந்த பெற்றோர்களும் அந்த வளர்ப்பு மகனை சொந்த மகனை போல பார்ப்பாங்க. திருமண சட்டங்கள் எல்லாம் சொந்த மகனை போல பாவிக்கப்படும். அவனுடைய மனைவி சொந்த மருமகளை போல பாவிக்கப்படும். அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய சொத்துல உரிமை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில, நிலைப்பாட்டுல அரபகம் முழுவதும் இருந்தது. இப்படிப்பட்ட வேரூன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை, நம்பிக்கைய, பழக்க வழக்கத்தை இஸ்லாம் வேற இருக்குது. அது சாதாரண விஷயத்துல வேற இருக்கிறது. அந்த வேறறுத்த விஷயத்துல எவ்வளவு பெரிய பின்னணி சம்பவங்கள் இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஆச்சரியப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார். பெயர் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் எப்படி வளர்ப்பு மகனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. தன்னுடைய தாயாரோட பிரயாணமாகி போய்கிட்டு இருக்கிறாங்க ஸைத் ரலியல்லாஹு தஆலா. திடீர்னு ஒரு படை தாக்குதல் தொடுத்து ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுது. நானிஹால் அப்படிங்கிற ஒரு பிரயாணத்துல ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம். பிடிச்சுக்கிட்டு போன அவங்க தாய்ப்பு நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்கால் என்கிற சந்தையில வித்துடுறாங்க.
ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் விலைக்கு வாங்குறா? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரரின் மகன் ஹக்கீம் அவர் விலைக்கு வாங்குறார். விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றார். அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கதீஜா அம்மையாருடைய கண்காணிப்பிலேயே விட்டுறாரு அந்த ஹக்கீம்ங்கிறவர். கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்காணிப்பிலேயே இருக்கும் பொழுது திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட திருமணம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பண்புகள் பிடிச்சு போயிடுது. அவர்களுடைய நடத்தைகள், ஒழுக்கங்கள், அவருடைய ஒவ்வொரு கேரக்டர்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிச்சு போயிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டு பெறுகிறார்கள், எனக்கு அந்த ஸைத்தை கொடுத்துருது, கேட்டு பெறுறாங்க. அந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சவங்க ஸைத் ரலியல்லாஹு. உடனே கதீஜா அம்மையார் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலேயே அந்த அடிமையை ஒப்படைச்சிட்டாங்க. எப்படியோ ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு செய்தி போய் கிடைக்குது. தன்னுடைய மகனார் ஸைத் மக்காவில் இருக்கிறாரு, இன்னார் இடத்துல வளர்ந்துட்டு வர்றாரு. செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெற்ற தகப்பனார், அவர் உடன் பிறந்த சகோதரர் சச்சா, 2 பேருமா பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. மக்காவுக்கே வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்றாங்க, முஹம்மதே, எவ்வளவு வேண்டாலும் ஈட்டு தொகை வாங்கிக்கோங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நாங்க தர்றோம், என்னுடைய மகனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸைத் ரலியல்லாஹு தன்னுடைய தகப்பனார் ஹாரிஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவருடைய சகோதரரும் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட அவர் வர்றதுக்கு பிரியப்பட்டார்னா கூட்டிட்டு போங்க, நீங்க எந்த ஈட்டு தொகை எனக்கு தர வேணாம். அவர் வர விருப்பம் தெரிவித்தால் நீங்க அழைச்சிட்டு போங்க, ஈட்டு தொகையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸைத் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த 2 பேரும் தெரியுமா அப்படின்னு. ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் என்னுடைய தகப்பனார், இவர் என்னுடைய தகப்பனாருடைய சகோதரர் சாச்சா அப்படின்னு. சரி, உன்னை கூப்பிடுறாங்களே, இவங்களோட போறதுக்கு உனக்கு சம்மதமா, பிரியப்படுறியா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போக மாட்டேன், அவர்களோட நான் செல்ல மாட்டேன், உங்களோடையே நான் இருந்து கொள்கிறேன், தங்கிக் கொள்கிறேன், உங்களுடனே இருக்கிறேன். உடனே அழைச்சிட்டு போக வந்த பெற்றோர்களுக்கு, தகப்பனாருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. அதிர்ச்சியாகி போய் அவர் என்ன சொன்னாரு, ஸைத், ஒரு அடிமையாக இருக்கிறதுக்கு நீ முன்னுரிமை தருகிறாயா? எங்களோட நீ ஒரு சுதந்திர மனிதராக வாழ்வதை விட அவர் கூட அடிமையா இருக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு விருப்பமா? அதற்கு நீ முன்னுரிமை தருகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எங்க இடத்துல வந்தீங்கன்னா தாய் தகப்பனோட இருக்கலாம், உடன் பிறந்தவர்களோட இருக்கலாம், சொந்த பந்தத்தோட இருக்கலாம், இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அந்நியரோடு வாழ்வதற்கு நீ பிரியப்படுறிய, இது அவங்க எதிர்பார்க்காத, இந்த மறுப்புங்கிறது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சியாகி கேட்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த காலத்திலே அவர்களிடத்துல நான் பார்த்த பண்புகளை போன்று இந்த உலகத்துல எவரிடத்திலையும் நான் பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவரை முன்னுரிமைப்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இயலாமையில் இருக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. இவர்களை தவிர்த்து வேறு யாரையும் உலகத்திலே முன்னுரிமை தரப்படாத ஒரு இயலாமையில நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு இவர்களுடைய பண்புகள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சியை தந்தது, இப்ப ஆனந்தத்தை தந்தது. நம்ம விரும்புகிற இடத்துல இருக்கிறத விட அவர் விரும்புகிற இடம் சரியான இடமா இருக்கு, சிறப்பான இடமாக இருக்கிறது, இருந்துட்டு போகணும் அப்படின்னு அவர்களே சம்மதம் தெரிவித்துட்டாங்க. பிள்ளையை அழைச்சிட்டு போகலான்னு வந்தவங்களிடத்துல ஒரு பெரிய ஒரு நிராசை ஏற்பட்டுருச்சு, ஏமாற்றமாகி போச்சு. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. அழைச்சிட்டு போக வந்த அந்த தகப்பனாரையும் வளர்ப்பு மகனான ஸைதையும் 2 பேரையுமே ஹரமுக்கு அழைச்சிட்டு போய் குறைஷிகளுக்கு முன்னிலையில நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இன்றிலிருந்து இவரிடமிருந்து நான் வராசத்து பெறுவேன்,
என்னிடமிருந்து இவர் வாரிசாக ஆகுகிறார், நான் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக அறிவிப்பு செய்கிறாங்க. அன்றையிலிருந்து ஜெயிது இப்னு முஹம்மத் என்பதாக அழைக்கப்படுகிறது. என்னிடமிருந்து இவர் வாரிசாக ஆகிறாரு, இவரிடமிருந்து நான் வராசத்தை பெறுவேன். இன்றிலிருந்து இது பிரகடனம் செய்யப்படுகிறது என்பதாக ஹரம்ல வச்சு குறைஷியர்களுக்கு முன்னிலையில, அவர்களுடைய பெற்ற தகப்பனுக்கு முன்னிலையில அறிவிப்பு செய்கிறாங்க. அதுல இருந்து ஜெயிது இப்னு முஹம்மது என்பதாக தான் அழைக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் எப்போ? நபித்துவ பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால, நுபுவத்து வர்றதுக்கு முன்னால. நுபுவத்து கிடைச்சதுக்கு பிறகு, நபி பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல சன்னஞ்சன்னமாக சிறிது சிறிது சட்டத்தை இறக்கிறார். இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அனைத்துமே சிறிது சிறித சன்னஞ்சன்னமாக சம்பந்தப்பட்டவர்களுடைய மனநிலைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து எதிர்பார்த்து அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். இஸ்லாத்தினுடைய பாணி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிறது அவசர குலத்தில் அள்ளி தெளிக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள்ல உள்ள விஷயம் அல்ல. அப்போ இந்த வளர்ப்பு மகனுடைய விஷயம் வேரூன்றி போயிருக்கு. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த எண்ணத்தை அழிச்சிட முடியாது, வேறு அறுத்திட முடியாது. விசுவலான செல்வங்களே அவர்களுக்கே ஒரு வளர்ப்பு மகன் இருந்திருக்கிறது, ஜெயிது இப்னு முஹம்மது என்பதாக அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வளர்ப்பு மகனுடைய சட்டத்தை இறக்குறான். அந்த சட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து தான் துவங்குது. என்ன ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான்? உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். வளர்ப்பு மகனுடைய, வளர்ப்பு பிள்ளைகளுடைய உண்மையான தந்தைமார்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள். சொல்லளவில் கூட அவர்கள் சொந்த மகனை ஆயிட முடியாது. உண்மையான தந்தைமார்களுடைய பெயர்களை சொல்லி வளர்ப்பு மகனுடைய தந்தைமார்கள் அடையுங்க. ஹூ அக்ஸது இன்தல்லாஹ், இதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதமான விஷயம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சொன்னாங்க, மன் அதஆ இலா கைரி அபீஹி வ ஹுவ யஅலமு அன்னஹு கைரு அபீஹி. யார் இவர் தன்னுடைய உண்மையான தந்தை இல்லை என்பதை அறிந்திருந்தும் இவர்தான் என்னுடைய தந்தை என்பதாக வாதிடுகிறாரோ, சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, பல் ஜன்னத்து அலைஹி ஹராமுன், அவருக்கு சொர்க்கம் ஹராமாகிவிட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. வேண்டுமென்றே இவர் தன்னுடைய தந்தை இல்லை என்பது தெரிந்திருந்தும் கூட இவர்தான் என் தந்தை அப்படின்னு சட்ட ரீதியாக அணுகிறது, சட்ட அங்கீகாரம் தந்ததை போன்று நடந்து கொள்வது, அவருக்கு சொர்க்கம் ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பிரியத்தினுடைய அடிப்படையில, விருப்பத்தினுடைய அடிப்படையில, அல்லது ஒரு நற்குணத்தினுடைய அடிப்படையில இவன் என் மகன் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை, இவர்தான் என்னுடைய தகப்பனாரு அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை, அத்தா மகன் சொல்லி கூட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இங்க கண்டிக்கப்படக்கூடிய விஷயத்தினுடைய கோணம் வேற. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கிறோம். வாய்மொழி உறவுக்கும் வாய்மை உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாய்மொழி உறவு வாய்மை உறவுடைய அந்தஸ்தை பெற முடியாது. இதுதான் இங்க எடுத்து வைப்பதனுடைய ஒரு நோக்கம். அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி. தவறுதலாக இந்த மாதிரி விஷயங்கள் அத்தா மகன் சொல்லிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. வலாகின்னா தஅம்மதத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதை வேண்டுமென்றே மனம் மாற வேண்டுமென்றே மனம் முரண்டு பிடித்து இந்த மாதிரியான விஷயங்களை செல்லுகிறதோ வக்கான அல்லாஹு கஃபூர ரஹீமா, அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால மனமாற ஒரு இயற்கை உறவுடைய ஸ்தானத்தில் செயற்கை உறவை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது, திணிக்கிறது, சட்டச்சவடால் பேசுறது, இந்த விஷயத்துல இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக, குற்றமாக கருதப்படுகிறது. சொர்க்கம் ஹராம் என்பதாக சொல்லப்படுது. மெயினான விஷயங்கள் நினைவில் கொள்ளணும், பிறருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு பிறகு ஜெயிது இப்னு முஹம்மத் என்று அழைக்கப்பட்ட ஜெயிது ரலியல்லாஹு அப்பையிலிருந்து இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகுதான் ஜெயிது இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு என்பதாக மக்களிடத்துல அழைக்கப்பட்டார். இப்படி சொல்லளவுல முதல்ல சட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்துறான். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறான்.
பயன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமண சம்பந்தமான விஷயம் அடுத்து பெரிய ஒரு கட்டங்கள், மிகப்பெரிய அளவுல இந்த சட்டத்தை மக்களுடைய நடைமுறையில பாஸ் பண்றதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்ட விதம் அலாதியானது, பாராட்டத்தக்கது, சிறப்பானது. என்ன அப்படின்னு சொன்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது வயசு 30. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 வயசாகி போச்சு, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டு தூது அனுப்புறாங்க. என் வளர்ப்பு மகனை திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு சம்மதமா? ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு மதீனாவில் இருக்கும் பொழுது நடைபெறக்கூடிய சமாச்சாரம் இது. இதை மனம் முடிக்க போற பெண்மணியும் விரும்பல, பெண்மணியை பெற்றவங்களும் விரும்பல, 2 பேருக்குமே இதுல விருப்பம் இல்லை. காரணம், அவரை விட நான் உயர்ந்தவளாக இருக்கிறேன், சிறந்தவளாக இருக்கிறேன், குறைஷி குலத்தில் உள்ளவராக இருக்கிறேன், அவர் அடிமையா உள்ளவர், அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர், இவரை போய் நான் திருமணம் முடிச்சுக்கிறதா? இவங்களுக்கே இந்த எண்ணம் இருக்கும்பொழுது இவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? 2 பேருமே மறுத்துட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்துல முடிவு செஞ்சுட்டான், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விஷயத்துல அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டா, அய்யகூன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹி, அதுல வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. வேறொரு இஷ்டம் கொள்றதுக்கு, வேறொரு அபிப்பிராயம் கொள்றதுக்கு, மாற்று கருத்து கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த வகையிலையும் உரிமை இல்லை. அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு பிறகு என்ன தன்னுடைய அபிப்பிராயம்? மொட்டை அபிப்பிராயம். இது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றாங்க. இந்த ஆயத்தை பார்த்த உடனே அவர்களுடைய ஈமானுடைய அந்த தாக்கம் சம்மதம் தெரிவிக்க வைத்து விட்டது. சரின்னு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. திருமணம் முடிஞ்சாலும் கூட அந்த உணர்வு என்கிற உரசல் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் அடிமையாருக்கு உரிமை விட்டு வருது, நம்ம குறைஷி குலத்தை சேர்ந்தவங்க, நம்மளுக்கு எந்த விதத்திலையும் அவர் சரிசமமா இல்லை, இப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு, குமுறல் எண்ணங்கள் அந்த உள்ளத்துல ஊடுருவிக்கிட்டு தான் இருக்குது, உளறிக்கிட்டு தான் இருக்குது. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, பிரச்சனை விஸ்வரூபமாகி தலாக்கு வரைக்கும் போயிடுச்சு, விவாகரத்து அளவுக்கு போயிடுச்சு. ஏன், எதுக்கு? அல்லாஹ்வுடைய நாட்டம். அது தனி கேள்வி, அதுக்கு தனியா பதில் சொல்றாங்க. நடந்த நிகழ்வை மட்டும் நான் சொல்லி இந்த சட்டத்துல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்காக நான் இதை சுருக்கமாக சொல்றேன். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்துறான். இந்த சமயத்துலதான் மிகப்பெரிய ஒரு கலாச்சார புரட்சியை, கருத்து புரட்சியை, சட்ட புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். கம்ப தூக்குனா, கொடியை தூக்குனா, ஆவுன்னு கரகோஷம் எழுப்புனா புரட்சி அப்படிங்கிறதாக இப்ப நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய. அப்படின்னா புரட்சி, புரட்சின்னா அதுவா புரட்சி? ஆவுன்னு கத்துறதா புரட்சி? கம்ப தூக்குறதா புரட்சி? கலாச்சார புரட்சி, கொள்கை புரட்சி, கருத்து புரட்சி, சட்ட புரட்சி. காலங்காலமாக பல ஆண்டுகளாக வேர்விட்டு போயிருக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் தூக்கி எரிய செய்யக்கூடிய புரட்சி சாதாரண புரட்சியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தயார்படுத்துகிறார். ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரான கோஷத்துல முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், சிலை வணங்கிகள் என்று சொல்லக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், யகூதிகள் கைகோர்த்து போய் நிற்கிறாங்க, கைகோர்த்து போய் நிற்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்கள்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக இது ஆகிப்போச்சு. வளர்ப்பு மகன் தலாக்கு விட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மணமுடிக்க போறாங்க. பழங்காலத்து அரபியர்களுடைய பழக்க வழக்கப்படி நம்பிக்கைகளுடைய அடிப்படையில மருமகனை மணமுடிக்க போறாங்க அவங்களுடைய பார்வையில. இந்த கோஷ்டிகளுக்கெல்லாம் அல்வா கிடைச்ச மாதிரி ஒரு அரிய வாய்ப்பாக ஆகிப்போச்சு, புழுதி வாரி தூற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கும். இப்படி ஒரு நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க போறாங்க. இதை பற்றி அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிவிச்சுட்டாங்க.
ஒரு விதமான ஒரு உதிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திட்டான். இப்படி ஒரு நிலை வரும். அந்த நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்க தான் அவங்களை மனம் முடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து ஒரு உதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா? நீங்க தூற்றிடுவாங்கள, குளிர்வாரி இறைச்சிடுவாங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தலாக் விட்டுறாத, விவாகரத்து செஞ்சிடாத, உன் மனைவி கூட தானே வாழு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, தலாக் விட்டுறாத, விவாகரத்து பண்ணிடாத. ஆனால் அல்லாஹ்வுல என்ன நாடுனா, என்ன நினைச்சான்? இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும், தலாக்குங்கிற நிகழ்வு நடக்கணும், மறுமணங்கிற ஒரு நிகழ்வு நடக்கணும். அதன் மூலமாக உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படின்னு அல்லாஹ் விரும்பினார். இது போன்ற ஒரு தூதரை பார்க்க முடியாது, இது போன்ற ஒரு மனிதரை பார்க்க முடியாது உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க உள்ளம் கொண்டவருடைய இடத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகு பார்க்கணும்னு அல்லாஹ் விரும்பினா, அவன் விரும்பினது நடந்துச்சு. இது அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான் பாருங்க. வஇது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ்வும் நீங்களும் அருள் புரிந்தீர்களே அத்தகையவரிடத்திலே நீங்கள் சொன்னீர்கள். யார் அவர்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வும் நீங்களும் அருள் புரிந்த அந்த நபருக்கு நீங்கள் சொன்னீர்கள், அம்சிக்க அலைக்க ஜௌஜக வத்தகில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ, உன்னுடைய மனைவியை உன்னிடத்திலேயே நிறுத்திக்கொள் என்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். மக்களுக்கு பயந்து அல்லாஹ் வெளிப்படுத்த இருப்பதை உங்களுடைய உள்ளத்துக்குள் மறைத்தவராக நீங்கள் ஸைதிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். விவாகரத்து பண்ணிடாத, உன்னுடைய மனைவியை உன்னிடத்திலேயே தக்க வச்சுக்கோ, நிறுத்திக்கோ. அல்லாஹ் எதை வெளிப்படுத்த போறானுங்கிறது தெரியும் உங்களுக்கு. விவாகரத்து ஆனதுக்கு பிறகு அந்த பெண்ணை தான் மனமுடித்துக் கொண்டால் மக்கள் எப்படியெல்லாம் தன்னை கருதுவார்கள், புழுதிவாரி இறைப்பார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மனசுக்குள்ள இதையெல்லாம் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிந்தார். மறைச்சு வச்சிருக்கிற நிலையில நீங்க சொல்றீங்க நீ தலாக் விட்டுறாத அப்படின்னு. வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, நீங்கள் அதிகம் பயப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன். புழுதிவாரி இறைச்சிட்டு போறாங்க, தூத்துனா தூத்திட்டு போறாங்க. உங்களுடைய அந்தஸ்தை எப்படி பாதுகாக்கணும் எனக்கு தெரியும். நீங்கள் அதிகம் பயப்படுவது அன்தக்ஷா, எனக்கு தான். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா அப்படின்னு அல்லாஹ்வுல ஆயத்துல இவ்வளவு விவரங்களை சொல்றோம். சொல்லி அதே மாதிரி தலாக்கு நடந்துருச்சு. அல்லாஹ்வே திருமணம் நடத்தி வச்சதாக திருமறையில சொல்றான். பலமா அல்லாஹ் ஸைதும் மின்ஹா பக்கரன் தப்பத்னாகா, ஸைத் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டதற்கு பிறகு தப்பத்னாகா, உமக்கு அந்த பெண்ணை நாமே திருமணம் முடித்து வைத்தோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு சும்மாவா விடுவாங்க அந்த மக்கள்? பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு, மனம் நோவடிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பிரச்சாரம் பண்ணாங்க. தெரு தெருவாக சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான். அல்லாஹ்வே அதுக்கு பதில் கொடுத்தான். அல்லாஹ்வே அந்த விஷயத்துல பொறுப்பேற்றுக் கொண்டு பேசுகிறார். ஏன்னா எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை வெறும் வாய்மொழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சட்டமாக பாவிக்கப்படுது. இது கூடும், இது கூடாது, இது ஹலால், இது ஹராமு, இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது. ஆனா அந்த வளர்ப்பு பிள்ளையினுடைய விஷயத்துல, தத்தெடுக்கிற பிள்ளை விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயே ஊடுருவி அல்லாஹ்வுல செயல்படுத்தி செயல் விளக்கம் கொடுக்கிறது எதுக்கு? வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல அல்ல. வளர்ப்பு மகன் தலாக்கு விட்டுட்டா அவருடைய மனைவிய வளர்ப்பு தந்தை முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல. அல்லாஹ் ஏன் செயல் விளக்கம் கொடுக்குறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு ஏன் செயல் விளக்கம் கொடுக்குறான்? அவங்க வாழ்க்கையில ஏன் நடந்தேற செய்கிறான்? அல்லாஹ்வுடைய நாட்டம் செயல் விளக்கம் கொடுக்கிறது
சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லலாம், இப்படி போட்டு தூண்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, மாக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண் மக்களில் யாராவது ஒருத்தருக்கு அவர் தகப்பனாராக இருக்கிறாரா? மருமகளை முடிச்சுக்கிட்டாருன்னு தூண்டுறீங்களே, உங்களில் ஆண்மகன் யாராவது ஒருத்தருக்கு அவர் தகப்பனாராக இருக்கிறாரா? கட்டி கொடுக்கிற அளவுக்கு யாராவது ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா? சொந்த மகன் எதுவும் இருக்குதா? மருமகளை முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்க. ஆபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், எந்த ஒரு மகனும் இல்லையே. வலாக்கிர் ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், சில சட்டங்களுக்கு செயல் விளக்கம் கொடுத்து கடமைப்பட்டவர், தீர்க்கதரிசி. வஹாத்தமன் நபியின், அவர் தூதர்களுடைய ஒரு முற்றுப்புள்ளி, இறுதி வடிவம் பெற்றவர். அறகுறையா விட்டுட்டு போனா அதை நிறைவு பண்றதுக்கு அடுத்து யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம், அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில். இப்ப மகனே இல்லை, எங்கிருந்து வருவா மருமக? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மகன் யாராவது இருக்கிறாங்களா? அப்புறம் எங்க இருந்து ஒரு மருமகளை முடிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, இது முதல் பதில். இரண்டாவது, வலாக்கிர் ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு என்ன கோணத்தில் அல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஹலாலான விஷயத்தை மக்கள் தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால, மூட பழக்க வழக்கத்தினால ஹராமாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அசல் நிலையை வெளியில கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒரு தூதருக்கெல்லாம் இருக்குது. மூட பழக்க வழக்கத்தின் காரணத்தினால, அறியாமையின் காரணத்தினால ஒரு ஹலால ஹராமை போன்று பார்த்து கொண்டு வருகிறார்கள் காலங்காலமாக. அதை கருவறுத்து அதனுடைய பிடிவாதத்தை தூக்கி எறிந்து அதனுடைய உண்மை நிலையை எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்குதா இல்லையா? அதைத்தானே இவர் செஞ்சாரு, அவர்த்தானே இவங்க செஞ்சாங்க. அதுல ஒரு சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி செயல் விளக்கம் கொடுத்தாங்க. வெறும் வாய்மொழியா இல்லாம, வெற்று மொழியா இல்லாம, அது விஷயத்துல சிறிது சந்தேகம் கூட வரக்கூடாது. வளப்பு மகன் தான், சொந்த மகன் தான், அதுல இம்மி அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே செயல் விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு தூதருடைய கடமை. தூற்றுறதுக்கு என்ன இருக்கு? இரண்டாவது பதில், வஹாத்தமன் நபியின், அடுத்து சொல்றான், ஒரு தூதருங்கிறதையும் தாண்டி இறுதி தூதர்பா. எந்த ஒரு சட்டத்தையும் அறவேக்கடை விட்டுட்டு போக முடியாது, அறகுறையா விட்டுட்டு போக முடியாது. அடுத்து நிறைவுபடுத்தி காட்டுறதுக்கு இனி யாரும் வரப்போறது இல்லை. நீக்கமர நிறைவாக செய்து முடித்து விட்டு செல்ல கடமைப்பட்டவர். அதனால இந்த சட்டத்துல, இந்த விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே, தன்னுடைய வீட்டிலிருந்தே செயல் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதுக்கு பதில் பேசுறான், பதில் சொல்லுகிறான். ஆக இவ்வளவு விஷயங்கள், விளக்கங்கள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்துல இருக்குது. இதை நம்ம தெரிந்து கொள்ளாமல், இதை நம்ம விளங்கிக்கிறாமல், இதை பத்தி அறியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சொத்து விஷயத்திலையும், திருமணத்தினுடைய விஷயத்திலையும், கூப்புற விஷயத்திலையும் 1000 பேர் 1000 நினைத்துக் கொண்டிருப்பார்கள், 1000 நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்ன? அல்லாஹ் ரசூல் வகுத்து தந்தது என்ன? அதன்பால் நம்முடைய சிந்தனையை சாய வேண்டும். அவங்களுடைய நம்பிக்கை, இவங்களுடைய நம்பிக்கை, அந்த நடைமுறை, இந்த நடைமுறை தேவையில்லை. நமக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது, நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கல்ச்சர் இருக்கிறது. அது என்ன சொல்லுது இது விஷயத்துல என்பதை பக்கம் நம்முடைய எண்ணங்கள் போக வேண்டும். அதனால முத்தாய்ப்பாக, இறுதியாக, உறுதியாக, கடைசியாக கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தையை தத்தெடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த குழந்தையை சொந்த மகனை போன்று பாவிக்க முடியாது, சொந்த தாய் தகப்பனை போல அந்த குழந்தையும் பாவிக்க முடியாது. இரண்டாவது, சொத்துரிமை அதற்கு கிடையாது. பிரியப்பட்டு எவ்வளவு வேண்டாம் கொடுக்கலாம், அது வேற விஷயம். திருமண சட்டம் சொந்த மகனை போன்று வளர்க்கும் மகனுக்கு பொருந்தாது. இப்படி ஒரு நிலைப்பாடு தான், இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் தத்தெடுத்த பிள்ளைங்களுடைய விஷயத்துல, வளர்க்கும் மகனுடைய விஷயத்துல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதை அனுசரித்துத்தான் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது. இதை
வச்சு கிளைக்கிறதுக்குத்தான், குலைக்கிறதுக்குத்தான் சதி திட்டம் நடக்கிறது. 3 முறை பாராளுமன்றத்தில் முயற்சி செய்தார். வாரிசு சொத்துல, வராசத்து சொத்துல, வளர்ப்பு மகனுடைய விஷயத்துல இஸ்லாம் ஒரு தனி தன்மையை கொண்டிருக்கிறதுனால சமூக பாகுபாடு ஏற்படுகிறது. பிற மதத்தவர்களுடைய வளர்ப்பு மகனுக்கு கிடைக்குது, இந்த வளர்ப்பு மகனுக்கு கிடைக்கல. இதனால சமூக அளவுல ஒரு பாகுபாடு தன்மை ஏற்படுகிறது, ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. அதனால அந்த சட்டம் மாதிரியே இந்த சட்டத்தை கொண்டு வந்துடணுங்கிற ஒரு முயற்சி 3 முறை செய்யப்பட்டது பாராளுமன்றத்திலே. மக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணத்தினால கைவிடப்பட்டது. அதுல பெயர் தாங்கி முஸ்லிம்களை வச்சு சில நாளிதழ்கள கட்டுரையும் வரைய வச்சாங்க. ஒரு பாஷாங்கிறவர் 1989 தினமணியில ஒரு கட்டுரை எழுதுறாரு. பாகுபாடு தன்மை ஏற்படுகிறது, அதனால சொத்துரிமை வளர்ப்பு மகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அது கட்டுரை, நம்முடைய கட்டுரை அந்த நாளிதழ்ல போடணும் அப்படின்னு சொன்னா, நீ இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று, இஸ்லாமியர்களே இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே போட்டுருவாங்க நம்ம போட்டோவோட. புகழ் விரும்பிகள், குறுக்கு வழியில கண்ணியத்தை தேடுபவர்கள், விளம்பரப்பட்டுக் கொள்வதற்கு ஆசைப்படுபவர்கள், நம்ம ஆளுகளை வச்சு இப்படி எழுத வைப்பாங்க, திருக்க வைப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் முயற்சிகள் நடந்துச்சு, முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய வழிமுறை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. அது எந்த வகையிலையும் உடைக்க முடியாது, மாற்ற முடியாது, ஏற்ற இறக்கம் செய்ய முடியாது. அது இறைவனால், இறைவனுடைய ரசூலா தீர்மானமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை முதலில் நாம் விளங்கிக் கொண்டால்தான் அதை பாதுகாப்பதற்கான முயற்சிகளையும் முஸ்தீபுகளையும் நாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு ஒரு மனதில் பேசுவாங்க. கண்ணியத்திற்குரிய